கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியர்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அதாவது சில அறியப்படாத சில சபைகள் எல்லா இடங்களிலும் தங்களுடைய சபையை நிறுவுவதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் பட்டணம் கிறிஸ்தவ பட்டணம் மாதிரி ஆகிவிட்டது. ஆகவே அங்கே ஏராளமானோர் நம்முடைய சபைக்கு வருவார்கள் என்று சொல்லி கோயம்புத்தூர், சூலூர், பல்லடம், இன்னும் இந்த பகுதிகளிலெல்லாம் அவர்கள் தங்களுடைய சபைகளை நிறுவுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஊழியர்கள் ரொம்ப கவனமாக இருங்க, உங்களுடைய மந்தை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பிலே ஒரு செய்தி பரவி கொண்டிருந்தது. ஆகவே அதை குறித்த ஒரு கவனத்தை உங்களுடைய மனதிலே கொண்டு வர இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. பொல்லாத சத்ருவானவன் வேதம் சொல்லி இருக்கிறபடி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்கும்படியாக, என்னது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்கும்படியாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்கிறானா? ஆமா, அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு ஒரு அதை குறித்த ஒரு அவேர்னஸ் இருக்கும்படியாக இந்த காலை வேளையில வேத வசனத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு சுட்டி காண்க விரும்புகிறேன். என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார். மத்தேயு 24:4 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் என்னவாயிருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் என்ன இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் வஞ்சிக்கிறவர்கள் உலகத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் போல வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்குன்னா ஏமாற்றாதபடிக்கு, வஞ்சிக்கிறதுன்னா இவ்விதமாய் சொல்ல, ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏமாந்து போவதற்கான ஏராளமான சாத்தியக்கூறுகள் உண்டு, வஞ்சிக்கப்படுவதற்கான வழிகள் உண்டு. ஆகவே நீங்கள் கவனமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த எச்சரிக்கை இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அவர் சொல்லும்போது இவ்விதமாக சொன்னார். லூக்கா 21:8 வாசிக்கிறோம். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனம் நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் அல்லது நாங்கள் தான் சரியான சபை, இப்படி எல்லாம் சுற்றி திரிவார்கள். அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு, இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டுதான் அநேக இடங்களை சுற்றி திரிவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று இயேசு அப்போதே ஒரு வார்னிங் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வார்னிங்கை தான் இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. அதை குறித்து பவுல் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுல் விதமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறார், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும். என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி, அதை விட்டு விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுலும் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்றால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. அல்லேலூயா. தந்திரத்தினாலே தான் ஏவாளை அந்த சர்ப்பம் வஞ்சித்தது. அப்படியானால் அதே போல இன்றைக்கும் அநேகர் பலவிதமான தந்திரங்களினாலே தேவனுடைய ஜனங்களை, ஏவாள் அருமையான தேவனுடைய பிள்ளை தானே, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள் தானே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தானே, அவளை வஞ்சித்தது போல நம்மையும் வஞ்சித்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவுலும் இவ்விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகும்படியாக, நீங்கள் கேட்ட சத்தியத்திலிருந்து விலகும்படியாக சாத்தான் பலவிதமான தந்திரங்களை கொண்டு வருவான் என்று எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. இந்த செய்தி எப்போதும் கொடுக்கப்படாது, உங்களுடைய மனதில் இது பதிந்திருக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாளெல்லாம் இந்த செய்தி உங்களுக்குள்ளாக பதிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் உண்மை நின்று நீங்கள் கேட்ட சத்தியத்தினின்று சத்ருவானவன் விலகி போக செய்வான். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள், கொடிதான ஓநாய்கள், சாதாரண ஓநாய்கள் இல்ல, கொடிதான ஓநாய்கள். அல்லேலூயா. ஓநாய்கள் எப்படி இருக்குமோ, அது தந்திரம் உள்ளது. நரி தந்திரம் உள்ளது, ஓநாய் தந்திரம் உள்ளது. அதே போல கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று எச்சரித்திருக்கிறார். அப்போ நம்ம விழிப்போடு கூட இருக்கணும், நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலனாய் பவுலும் அப்படி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஊழியர்களாகிய எங்களுக்கு அந்த தேவன் சொல்லுகிற எச்சரிப்பு என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை ஊழியர்களுக்காக அவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாமே. ஆகையால் உங்களை குறித்தும் எங்களை குறித்தும், உங்களை குறித்தும்னா எங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் எங்களுக்கு சொல்றாரு. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா சபையாரை குறித்து அவர்கள் இந்த கிறிஸ்துவின் உண்மை நின்று விலகப்படும்படி அல்லது அவர்களை ஏமாற்றும்படி, அவர்களை வஞ்சிக்கப்படும்படி ஏதாவது செயல்கள் நடக்கும். ஆகவே நீங்கள் அதற்கு கண்காணிகளாக, அதை பாதுகாக்கிறவர்களாக, மேய்ப்பவர்களாக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் உண்மையிலிருந்து விலக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே அதை மேய்க்கிறதான மந்தையை மேய்க்கிறதான அந்த மேய்ப்பர்களை எப்படி இருக்க வேண்டுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்களும் நாங்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த வேத வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஏராளமான, எங்க பார்த்தாலும் நீங்க பாருங்க, மால்ஸ் வந்து கொண்டிருக்கிறது, கட்டடங்கள் வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் கடைகள் பெருகி கொண்டிருக்கிற, வியாபார ஸ்தலங்கள் பெருகி கொண்டிருக்கிறது போல இப்பொழுது இந்த சபையும் பெருகி கொண்டிருக்கிறது. அதிலே உண்மையான சபை என்று கண்டுகொள்ளுவதே ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிந்த 2 சபை அல்லது 3 சபை தான் இருக்கும். கத்தோலிக்கா, சிஎஸ்ஐ, லூத்தரன், இது 3 தான் நிறைய பேருக்கு தெரியும். சிலவங்களுக்கு இசிஐ அப்படிங்கிற ஒரு சபை கூட தெரியும். ஆனா ஏராளமான சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளின் உபதேசங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. தற்பொழுது இந்த யெகோவா விட்னஸ், நீங்க கேள்விப்படும் யெகோவா சாட்சிகள் என்ற ஒரு குரூப் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலே அதிகமான பேர் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய போதனை என்னவென்றால் யெகோவா தான், இயேசு கிறிஸ்து இல்ல, யெகோவா தேவன் மட்டும்தான், அவரை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தையோ இயேசுவையோ ஆராதிக்க கூடாது, இயேசுவின் பெயரை உச்சரிக்க கூட செய்யக்கூடாது. யெகோவா என்ற நாமத்தினாலே தான் அவர் அறியப்பட்டார் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டை பிடித்து கொண்டு அதையே உபதேசமாக்கி எங்கும் அந்த சபையை நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் சிலர் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறார்கள். சரிதானே, அவர் சொல்றது சரிதானே, யெகோவா என்று தானே அறியப்பட்டார். இப்பொழுது இயேசு எங்கிருந்து வந்தார்? அந்த
ஆகவே யெகோவா சாட்சி என்று ஒரு கூட்டத்தார் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பஸ்ல உங்களை பார்ப்பாங்க, வழியில பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ள வருவாங்க, ஒரு டிராக்ஸை கொடுப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் உங்களோட பேசட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்றது நமக்கு சரியா தோணும். எப்ப தெரியுமா? நமக்கு சத்தியம் தெரியாம இருக்கும்போது. சத்தியம் நமக்கு தெரியாம இருந்தா இவங்க சொல்றது அவ்வளவு அவ்வளவு இனிமையா பேசுவாங்க, அருமையா பேசுவாங்க. அப்படி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி உங்களை அந்த அவருடைய போதனைக்குள்ளே கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆமா, இயேசு என்று ஒருவர் இல்லை, யெகோவா தான், அவரைத்தான் ஆராதிக்கணும்பாங்க. அல்லேலூயா. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் ஏழாம் நாள் ஓய்வு நாள். அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, அவங்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அதுக்கு சனிக்கிழமை வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை தான் சரியான ஓய்வு நாள், அன்றைக்கு தான் ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க கூடாது அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் அவங்க சொல்றபடி கணக்கு பார்த்தா ஒரு சனிக்கிழமை 7வது நாளா இருக்கலாம். ஆனா நாம எந்த நாள்ல கர்த்தரை ஆராதிக்கணும்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள்ல ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல, ஓய்வு நாளை நித்திய நியமமாக கொடுத்திருக்கிறார், ஓய்வு நாளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும், ஆகவே நீங்க சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க கூடாது. அப்ப இது 2வது குரூப். அல்லேலூயா. மணவாட்டி சபை அப்படின்னு ஒரு சபை இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்க எல்லாம் போக மாட்டீங்க, ஏனென்றால் உங்க பாஸ்டர் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் அசுத்தமானவங்க. ஆமா, அதெல்லாம் அசுத்தம். எங்க ஊழியக்காரங்களை பாருங்க, கல்யாணமே பண்றது கிடையாது, அவங்க தான் பரிசுத்தவான்கள், அவங்க தான் சபையை நடத்தணும், நீங்க தவறான சபைக்கு போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் சரியா தோணும். அல்லேலூயா. ஆமா, அவங்க ஆண்டவருக்காக கல்யாணம் பண்ணாம நல்ல வெள்ளை வெள்ளையான ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு அப்படி பார்க்கறதுக்கே பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. நம்ம பாஸ்டர் பாருங்க எப்படி இருக்கிறாரு. இவர் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு, சில நேரத்தில் கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க முழு நேரமும் 24 மணி நேரமும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிறது சரிதானே என்று தோன்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுரு கல்யாணம் பண்ணவர். அல்லேலூயா. பேதுரு கல்யாணம் பண்ணவர். அல்லேலூயா. ஆமா, வேதத்தின்படியாக பேதுரு கல்யாணம் பண்ணவர், அவருக்கு பிள்ளைகள்லாம் இருந்திருக்கிறது, மனைவியோடு கூட அவர் பயணம் செய்திருக்கிறார். அப்படியானா அவங்க சொல்ற அந்த மணவாட்டி சபையும் தப்பானது. திருமணம் செய்யலாம், ஊழியர்கள் திருமணம் செய்யலாம். திருமணம் செஞ்சாதானே குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும். குடும்ப கஷ்டமே தெரியாத ஒரு ஆளு குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி யோசனை சொல்ல முடியும், ஆலோசனை சொல்ல முடியும்? அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் எப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெண்வஸ்திரமும் பைபிளும் சபையும் மட்டும்தான். அல்லேலூயா. ஆகவே அதுவும் சரியான சபை இல்லை. இன்னொருத்தர் சொல்றாங்க புதிய எருசலேம் சபை அப்படிம்பாங்க. புதிய எருசலேம் சபை அப்படின்னு இருக்குது. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்படி ஏராளமான சபைகளுக்கு புதிய எருசலேம் என்ற ஒரு சபை இருக்கிறது. நல்லா தான் ஆராதிப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அங்க என்ன செய்யணும்னா, வாரம் போய் அந்த பாஸ்டர்ட்ட பாவ மன்னிப்பு சொல்லணும். கத்தோலிக்கல சொல்லுவாங்களே, ஃபாதர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, ஆமா சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த புதிய எருசலேம் சபையில் என்ன இருக்குது, பாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மன்னிச்சுட்டு போ அப்படின்னா தான் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ஓகேவா? உங்களுக்கெல்லாம் ஓகேவா? வந்து சொல்லுவீங்களா? சொல்லிருவீங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது புதிய எருசலேம் என்ற சபை. இன்னொருத்தர் பிரதரன் என்று ஒரு குரூப் இருக்கிறது. பிரதரன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வேத மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத மாணாக்கர்கள் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரதரன் சர்ச்சை, பத்மோஸ் சர்ச்சை என்று சில விதமான சர்ச்சைகள்லாம் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தாவியின் அபிஷேகமே இல்லை. பரிசுத்தாவி இருக்கு, ஆனா அபிஷேகம் இல்லை. அவங்க பாட்டு ஆராதனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே அமைதியா பாடுவாங்க. அதுல யாராவது ஒருத்தர் எழும்பி பிரசங்கம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணு, சபையில எல்லாரும் ஒண்ணு, பாஸ்டர்னு தனியா கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவெல்லாம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எபேசிய நிருபத்தில் என்ன சொல்லியிருக்காரு, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை
மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். 5 விதமான ஊழியத்தை சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த கூட்டத்தார் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாரும் சகோதரர்கள், நம்ம எல்லாம் யார் வேணுமானாலும் சபையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அது நமக்கு சரியா தோணும். நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டா அப்படிதான் சொல்லுவோம், பரவாயில்லையா அந்த சபை எல்லாரும் ஒரே ஒண்ணுன்னு சொல்றாங்களே, பெரியவன் கீழவன் அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களே அப்படிம்பாங்க. இல்ல, அதுவும் தவறான உண்டு. அல்லேலூயா. இன்னொருத்தர் இருக்கா, கிறிஸ்துவின் சபையார். அவங்க தங்களுடைய சபைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நம்ம சபையை பத்தி சொல்ல, கார்மெண்ட் இந்தியாவா, அது என்ன என்ன டெக்ஸ்டைலா, திருப்பூர்லையா, என்ன டெக்ஸ்டைல் நீங்க பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அடிக்கடி போன் எல்லாம் வரும். அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த பேரெல்லாம் தெரியும். அதனால வேதத்துல 116 முறை கார்மெண்ட் என்ற வஸ்திரத்தின் பேர் வந்திருக்குது. கார்மெண்ட் என்ற பெயர் அதான் வஸ்திரம். கார்மெண்ட் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இப்படி பரிசுத்த வஸ்திரம் என்றெல்லாம் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் நாம சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியும்? நாங்கள் தான் கிறிஸ்துவின் சபையார். ஏன்னா நாங்க கிறிஸ்துவின் சபையை வைத்திருக்கிறோம். அந்த சபையில எப்படின்னா எல்லாரும் அமைதியா பண்ண, கை தட்டக்கூடாது. கை தட்டுறது தவறானது என்று போதிக்கிறாங்க. கை தட்டுறது. ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கு? ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்களும் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான், நாங்க தான் கிறிஸ்துவின் சபையார். அதனால தான் கிறிஸ்துவின் சபையார்னு பேர் வச்சிருக்கிறோம். நம்ம கையெல்லாம் தட்டக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அமைதியா ஆராதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேர் என்னது? கிறிஸ்துவின் சபையார். அல்லேலூயா. இன்னொருத்தர் பேப்டிஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்க. பேப்டிஸ்ட் சபையார். அவர்கள் என்ன செய்வாங்க? நம்ம சிஎஸ்ஐ சபை மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ கத்தோலிக்க சபைகளில் அவர்கள் முழுக்க ஞானஸ்நானத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? தண்ணீர் தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. சிறு குழந்தையிலேயே கத்தோலிக் சிஎஸ்ஐ லுத்ரன் போன்ற சபைகளில் குழந்தையாய் பிறந்த உடனே ஒரு 8 நாளைக்குள்ள அல்லது ஒரு மாசத்துக்குள்ள குழந்தையை கொண்டு வந்து குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அதுதான் ஞானஸ்நானம். ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெறுவன். அப்படின்னா ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவனுக்கு விசுவாசம் இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு, அப்படின்னா சீஷர் ஆன பிறகு, கிறிஸ்தவன் ஆன பிறகுதான் என்ன செய்யணும்? குழந்தை ஞானஸ்நானம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் அப்படி ஒரு போதனை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க பேப்டிஸ்ட் சபையார் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் சிஎஸ்ஐ மாதிரி பாரம்பரிய சபையை போல அதை நடத்துவாங்க. அல்லேலூயா. அதுக்கு மேல இன்னொரு புதிய உபதேசம் வந்திருக்கிறது, செழிப்பின் உபதேசம். அதுல பெந்தெகோஸ்தே சபைகள் தான் நிறைய இருக்குது, அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச், தனியார் சபைகள், தனித்தனியாக சபை வைத்திருக்கிறவர்கள் என்ன சொல்ல, செழிப்பின் உபதேசம். அப்படின்னா அங்க செழிப்பை பத்தி தான் பேசுவாங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னா இருப்ப, அல்லேலூயா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு ஆக்குவேன், அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாம் நீங்க கஷ்டமே படக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது. நீங்க என்றால் விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஐஸ்வர்யவானா இருந்தான். ஆகவே விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவான்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு போதனை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க செழிப்பின் உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சபை சொல்லுகிறது இயேசுவின் நாமம் அப்படிங்கிற ஒரு சபை. ஜீசஸ் ஒன்லி நேம். அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? பிதா எல்லாம் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஆராதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ன எடுக்கக்கூடாது? ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. குழப்பமாகுதுல்ல? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? கிறிஸ்தவத்துல இத்தனை பிரிவா? இது இல்ல, இன்னும் இருக்குது. நான் மெயினா இருக்கிறத சொல்றேன். அப்போ இவங்களெல்லாம் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஒன்றை பிடித்துக் கொண்டு இதுதான் அப்படி என்று பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு மேல இப்போ ஒண்ணு வந்திருக்கு, ஹைப்பர் கிரேஸ், மேலான கிருபை. மேலான கிருபை அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் வந்திருக்குது. அந்த சபை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். அந்த பாவம் கடந்த கால பாவம் மட்டுமல்ல, இனி நீங்க செய்ய போற பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாராம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? உபதேசம் கேட்டாலே நல்லா இருக்கு. கடந்த கால பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இனி நீங்க செய்ய போற பாவத்தை எல்லாம் என்ன செய்தாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனா அதனால நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா? நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? நமக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கு. இனி பாவம் செய்த ஆண்டவர் விட மாட்டாரு, பரிசுத்தமாய் வாழணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்குல்ல? ஆண்டவரே சொன்னாரு, அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னா இவங்க என்ன சொல்வாங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அது நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால உள்ள பாவமும் நம்ம சாகர வரையும் செய்யற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு. அதனால எப்படி வேணாலும் வாழலாம். அல்லேலூயா. சினிமாவுக்கு போகலாம், எல்லா ஆடம்பரமும் நம்ம வச்சுக்கலாம், உலகத்தான போல வாழலாம். ஏன்னா நம்ம பாவத்தை எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாராம்? மன்னிச்சிட்டாராம். இப்படி எல்லாம் ஏராளமான சபைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சில சபையில பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு சில சபையில அப்படி இருக்கிறது. சில சபையில பெண்கள் வரலாம், அமைதியா இருக்கணும், அவங்க ஆராதனை நடத்தக்கூடாது, சபையில அவங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சில சபையில நகை அணியவே கூடாது, அணிஞ்சா பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சில சபையில அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்நிய பாஷை பேசினா கண்டிப்பா அர்த்தமும் சொல்றவனும் இருக்கணும், அதனால அந்நிய பாஷை பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. சில சபையில் சொல்றாங்க பெண்கள் முக்காடிட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சந்தோஷம், முக்காடு போடாம அப்படியே முடிய விரிச்சு போட்டுட்டு அப்படி கொண்டைய போட்டுட்டு அப்படி கொண்டையில ஒரு பூவையும் வச்சுட்டு அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த உபதேசம் நல்லா தானே இருக்குது, முக்காடே போட வேண்டாம். எத்தனை பேர் முக்காடு போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க சில வேளை முக்காடு மாதிரி இருக்காது, காக்காடு மாதிரி இருக்கும், இதுல தான் வைப்பாங்க, இதுல கூட போட மாட்டாங்க. ஆமா, அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டம் முக்காடு போடுறதுக்கு. ஆனா ஒரு அதிகாரத்தையே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஒரு முழு அதிகாரம், ஒன்றுக்கு வந்தே 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா முழுசு முக்காடை பத்தி தான் சொல்லி இருக்குது. முக்காடு போடணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லி இருக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா இத்தனை சபைகள் இருக்கிறது. சில சபையிலே என்ன செய்வார்கள் என்றால் இரவிலே தான் திருவிருந்து வைப்பார்கள். அல்லேலூயா. இரவிலே தான் திருவிருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ராத்திரியில சாயங்காலம் ஆராதனை வச்சு நைட்டில் தான் திருவிருந்து கொடுப்பாங்க. சிலவங்க ஒருபடி இன்னும் மேல போவாங்க, ஒருவருக்கு ஒரு கால் கழுவி தான் என்ன கொடுக்கணும்? திருவிருந்து கொடுக்கணும். ஏன்னா இயேசு என்ன செஞ்சாரு? கால் கழுவினாரு. அப்ப அதனால நம்மளும் ஒருத்தருக்கு திருவிருந்துல கால் கழுவி தான் என்ன கொடுக்கணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி ஞானஸ்நானம் அப்படி திருவிருந்துல கால் கழுவ சொன்னா யாரெல்லாம்? பிரசன்னாவும் ஹெலனும் போவாங்க. வேற யாரையும் பின்னாடி அங்க இருக்கிற தெரியாத ஒருத்தர் காலா கழுவ மாட்டாங்க. முதல்ல சொல்லி வச்சிருவாங்க, நீ ஏன் காலா கழுவணும்? நான் வெளியே போகல, நான் எழும்பிடுறோம், நீ எழும்பிடு, நம்ம போய் காலை கழுவிடலான்னு. ஒரு சண்டை போட்டவங்க காலை கழுவ சொல்லுங்க, கழுவுவாங்களா? கழுவுவீங்க, எங்களுக்கு தெரியாது. ஆமா, கழுவ மாட்டாங்க. என்ன இது? அதனால ஏன் நம்ம அதை ஏன் சொல்லுறேன்னா நம்ம ஃபாலோ பண்றத அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்னா, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை சொல்றாரு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இப்படிதான் திருவிருந்து கொடுக்கலாம். இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதான் ஒழுங்கற்று இருந்த திருவிருந்தை பவுல் என்ன செய்தாரு? ஒழுங்காக்கினார். நீங்க செய்யறது திருவிருந்து இல்ல, நீங்க அப்பத்தை கொண்டு வர்றீங்க, சாப்பாடை கொண்டு வர்றீங்க, ஒருத்தன் முந்தி சாப்பிடுறான், ஒருத்தன் பசியா இருக்கிறான், இது திருவிருந்து இல்ல. திருவிருந்து என்ன? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார். அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அதனால யாராவது வந்து உங்ககிட்ட உங்க சபையில கால் கழுவுறாங்களா? இல்லையா? ஐயோ, அப்ப நீங்க எடுத்த திருவிருந்து தப்பும்பாங்க. நமக்கு சரியா தோணும். என்ன இயேசு சொன்னார் அல்லவா, நான் செய்தபடி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு, நீங்களாம் செய்றீங்களான்னு கேட்ட உடனே ஆமா, இவ்வளவு நாளும் தப்பா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போல் இருக்கு, இனி கால் கழுவி திருவிருந்து கொடுக்கிற சபைக்கு தான் நம்ம போகணும்னு ஓடி போயிருவீங்க. அல்லேலூயா. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அநேக உபதேசங்கள், ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது சபையிலே, கிறிஸ்தவ சபைகளிலே ஏராளமான உபதேசங்கள் இருக்கிறது. அந்த சபைகளை எல்லாம் இருக்காம ஆண்டவர் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த சபையின் சட்டதிட்டங்களுக்கு, இந்த சபையின் ஆராதனைக்கு, இங்கே சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக தேவன் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளல, தேவன் தெரிந்து கொண்டு உங்களை இந்த சபையிலே வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சபையிலே என்ன போதிக்கப்படுகிறதோ அதுதான் உங்களுக்கான போதனை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால என் பிள்ளை மெட்ரிகுலேஷன்ல படிக்குது, அதனால சிபிஎஸ்சியில் கொண்டு சேர்க்க போறேன்னு சேர்க்கிற மாதிரி இந்த சபையிலிருந்து இன்னொரு சபையில போய் சேரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக உங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையின் தான் உங்களுக்கு ஏற்ற சபை, இந்த போதகர் தான் உங்களுக்கு ஏற்ற போதகர், இங்கே பாடப்படுகிற பாடல்கள், இங்கே ஆராதனை முறைமைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றதா இருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்க தகுதியுடையவர்கள் என்பதை ஆண்டவர் கண்டு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நாங்க கொண்டு வரல. அல்லேலூயா. நீங்களாகவும் வரல, ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த சபை உங்களுக்குரியது, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின சபை. அல்லேலூயா. இந்த சபையிலே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை நாங்கள் நம் சபையிலே என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொன்னார். ஆகவே நாம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அதுவும் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நடத்துகிறோம். அந்நிய பாஷையிலே நம்புகிறோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு ஆவியின் வரங்கள் உண்டென்றும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் நம்ம சொல்லுகிறோம். அதற்கு பிறகு திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறோம். அந்த திருவிருந்திலே இயேசு கிறிஸ்து சொன்னது போல அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நாம் திருவிருந்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல 5 விதமான சபை ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 சபை ஊழியங்களை நம்ம பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. நான் இப்ப என்னை அப்போஸ்தலன் சொல்லுகிறேன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன், அப்போஸ்தலன் என்றால் சபையை நிறுவுகிறவன். நான் ஒரு இடத்துல என்னை அப்போஸ்தலன் சொல்றது இல்லை, ஆனா அந்த வேலையை நான் செய்கிறேன். ஆண்டவர் அப்படி என்னை ஏற்படுத்தி இருக்கிறார், மெய்ப்பொருளை வைத்திருக்கிறார், சுவிசேஷங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சபை வேதத்தின்படியான சபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நம்புகிறோம், ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நம்ம சரியான சபையில் இருக்கிறோம். இனி வேறு உபதேசங்கள் வேறு யாராவது சொன்னா காதே கொடுக்க கூடாது. என்ன கொடுக்க கூடாது? காதே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. யாராவது சபையை பத்தி உங்க சபையில இப்படியா, எங்க சபையில இப்படி அப்படின்னு பேசுறவங்கன்னா போதும் போதும், வேற ஏதாவது இருந்தா பேசுங்க, இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிடணும். ஏன்னா பேச்சு கொடுத்தா ஏவாள மாதிரி ஏமாந்து போவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஏமாந்து போயிருவீங்க. அல்லேலூயா. ஏன் நீங்க நினைக்கலாம், ஒரு வேதம் தானே, மாறுபட்ட கருத்துக்கள் ஏன்? ஒரே பைபிளை தானே அவங்களும் படிக்கிறாங்க, ஏன் இப்படி மாறுபட்ட சபைகள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், எங்க வீட்டில் அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முட்டை சாப்பிடலாம், மஞ்சக்கருவோடு சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாஸ்டர்மான்னு சொல்லுவாங்க, மஞ்சக்கரு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், நீங்க என்ன சாப்பிடக்கூடாது? மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது, வெள்ளைக்கரு. நீங்க நல்லா நெட்ல போய் பாருங்க, நல்ல டாக்டர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு வயதானவர்கள் குறைந்தது 2 முட்டையாவது சாப்பிடணும், மஞ்சக்கருவோட சாப்பிடணும். மஞ்சக்கருவில் தீமையான எந்த கொலஸ்ட்ராலும் இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு என்ன செய்யக்கூடாது? மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு டாக்டர் சொல்றாரு மஞ்சக்கருவோட முட்டையை சாப்பிடலாங்கிறாங்க. நம்மெல்லாம் சொல்லுவோம், இந்த நிறைய பேர் இப்ப நிறுத்திட்டாங்க, இது பிராய்லர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு டாக்டர் சொல்றாரு ஒரு நாளைக்கு 450 கிராம் சாப்பிடணுமா, புரதசத்து வேணும், 450 கிராம் சிக்கன் நீங்க சாப்பிடணுங்கிறாங்க. நம்ம மாசத்துல 450 கிராம் கிடையாது, இந்த புரதசத்து வேணும். அதனால இன்னொருத்தர் சொல்றாரு பிராய்லர் சாப்பிடாதீங்க, என்ன பிராய்லர் எல்லாம் என்ன இன்ஜெக்ஷன் போட்டு வளர்ந்து அதை சாப்பிட. 2 டாக்டர் தான் சொல்றாங்க. அப்போ அவர் அப்படி புரிந்து கொண்டார், இவர் இப்படி புரிந்து கொண்டார். எது சரின்னு நமக்கு தெரியாது, நமக்கு கிடைக்கிறத சாப்பிடுறோம். அல்லேலூயா. இப்போ டீ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு டீல என்னென்ன பொருட்கள் இருக்கு, நீங்க என்ன செய்யலாம், டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சிலவங்க நகை போடலாம்னு பிரசங்கம் பண்றாங்க, சிலவங்க நகை போடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றாங்க. 2 பேரும் ஊழியக்காரங்க தான். அப்ப யோசித்து பாருங்க, இதெல்லாம் எப்படி வந்தது? அவரவர்கள் புரிந்து கொண்டார்கள், அப்படி அதை பிடித்து கொண்டார்கள், புரிந்து கொண்டதை பிடித்து கொண்டார்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் வச்சிருக்கிறாரு? இந்த தவறான சபையெல்லாம் உலகத்துல இது இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் முடிவு பண்ணி அந்த தவறான சபைகளை எல்லாம் எடுத்து போடலாமே அப்படின்னா ஒரு உதாரணத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:28. அதற்கு அவன்,
சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், அப்படியா? 13:28. அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பிடுங்கி போட. இப்ப பாருங்க, சீசல் போயிட்டு இருக்கிறாங்க. வயல்ல நெல் விளைந்திருக்கிறது. நெல்லுக்கு இடையில என்ன வளர்ந்திருக்கிறது? களைகள் உயரமாய் வளர்ந்திருக்கிறது. அப்போ அதுல கேட்டாங்க, ஆண்டவரே இந்த களைகளை பிடுங்கி போடட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, களைகளை எல்லாம் பிடுங்கி போடாதீங்க. பிடுங்கி போடும்போது என்ன ஆகும்? அந்த நெல்லும் சேர்ந்து வந்துடும். அதனால வெயிட் பண்ணுங்க, அதற்குன்னு ஒரு நாள் வரும், அதை அறுவடை செய்கிற நாள் வரும். அப்போ முதல்ல களையை பிடுங்கி சுட்டெறியுங்க, மீதியை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேருங்கன்னாரு. அல்லேலூயா. அதனால தான் களைகளாகிய சபையும் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. சில களைகள் இருக்கட்டும்னு ஆண்டவர் விட்டுட்டாரு. அதனால தவறான உபதேசங்களுடைய சபைகளும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அது உங்களுக்கானது அல்ல. உங்களுக்கு தேவன் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தில் தெளிவில்லாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு இனிப்பாக தெரியும், நன்றா இருக்கிறது போல தோன்றும், அதிலே நீங்கள் விழுந்து விடுவீர்கள். இதை குறித்து ஒருத்தர் இவ்விதமாக சொல்லுகிறார், அறிந்து விழுந்தவர்களை கூட விட அதிகம் அறியாமல் விழுந்தவர்கள் ஏராளமா. அறிந்து விழுகிறது கொஞ்சம் தான் இருப்பாங்க. வேத வசனத்தை நல்லா அறிஞ்சிருந்தாங்கன்னா அதுல விழமாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் ஏதோ காரணத்தினால விழுவாங்க. ஆனா அறியாம விழுந்தது, அப்படி அறியாமல் விழுந்தவர்கள் தான் ஏராளம்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்படி சில சபைகள் இருக்கிறது. அந்த சபைகள் தவறான போதனைகளுடைய சபைகள். அந்த சபைகளுக்கு நம்ம போகவே கூடாது, அவங்களுடைய உபதேசத்தை கேட்கக்கூடாது, அவளுடைய பேச்சையே கேட்கக்கூடாது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பிரசங்கம் என்னைக்கு இருக்காது, ஆனால் இது உங்களை மனதிலே பதிய வேண்டும். ஆண்டவர் உங்களை எங்கே வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ திட்டம் பண்ணினாரோ அந்த சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நம்முடைய சபைக்கு பேரு பெந்தைக்கோஸ்தே சபை. அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு பெந்தைக்கோஸ்தேல ஏராளமான பெந்தைக்கோஸ்து இருக்குது. அதில் நகை போடுறவங்க இருக்கிறாங்க, போடாதவங்க இருக்கிறாங்க, கால் கழுவி கொடுக்குறவங்க இருக்காங்க, கால் கழுவாம திருவிருந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. பட் நம்முடைய சபை வேதத்தின் போதனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையாக செயல்படுகிறது. இங்கே எந்த விதமான உபதேச குறைவுகளும் இல்லை. ஆரோக்கியமான உபதேசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யாராகிலும் அப்படிப்பட்டவர்கள் உங்களிடத்துல பேச்சு கொடுத்தாலோ, உங்க வீட்டுக்கு வந்தாலோ, உங்களிடத்துல ஏதாவது கைப்பிரதை கொடுத்தாலோ, பைபிள் ஸ்டடி நடக்குது வந்துட்டு போங்கன்னாலோ, ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் நடக்குது, பெரிய ஹோட்டல்ல நடக்குது, நீங்க ஜஸ்ட் வந்துட்டு போங்க, அங்க வந்தா உங்களுக்கு gift கிடைக்கும், அந்த புஸ்தகம் கொடுப்போம், இந்த புஸ்தகம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த வஞ்சக வலையில விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையான காரியம் சொல்றேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே இதை பற்றி நிறைய காரியங்கள் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொன்னார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அல்லேலூயா. சிலர் தீர்க்கதரிசிகளை நம்பி போறாங்க. எங்கடா தீர்க்கதரிசி சொல்றாங்க, நம்மளை பத்தி எந்த பாஸ்டர் சொல்ல மாட்டாரு, நம்ம கடந்த காலத்தை நம்முடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சில இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சில தீர்க்கதரிசிகளை போறாங்க, சில ஊழியர்கள் நல்லா புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில சபையை தேடி போறாங்க. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு. அல்லேலூயா. அவர்கள் என்ன, எப்படிப்பட்டவர்கள்? ஓநாய்கள். ஆனா எதை போர்த்தி இருக்கிறாங்க? ஆட்டுத்தோலை போர்த்தி ஆடுகளை போன்று தோற்றமளிக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்கள். அப்படி என்ன? ஒருவன் சரியான ஊழியக்காரனா, அவன் உண்மையான ஊழியக்காரனா என்று எப்படி கண்டுகொள்வதென்றால் அவர்களுடைய கிரியைகளினாலே, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். அவங்க சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை வைத்தல்ல. அதனால
அந்த சபையில நல்லா தீர்க்கதரிசி சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னு போனீங்க அப்படின்னா அந்த தீர்க்கதரிசிக்கே அவருடைய குடும்பத்தை பத்தி என்ன செய்யாது. நல்லா தீர்க்கதரிசனம் சொல்ற ஒரு ஊழியக்காரர் தமிழ்நாட்டில் இருந்தாரு. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் இருந்தாரு, நல்ல நிறைய தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க பிள்ளை அவங்களுடைய ஓடி போயிடுச்சு. 6 மாசமா தேடி தேடி கண்டுபிடிக்கல. எப்படி அவருக்கு தெரியாம இருந்துச்சு யோசித்து பாருங்களேன். அப்போ தீர்க்க தரிசனம் எல்லாம் உண்மையானதல்ல. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் அவர்கள் ஆட்டுக்கு தோலை போர்த்தி இருக்கிறார்கள். உள்ளாலே என்னது அவங்க ஓநாய்கள். ஆகவே கவனமாயிருங்கள். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. ஆமா, இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா, அநேகர் அற்புதங்களை எல்லாம் செய்தாங்க. அற்புதங்களை செய்த ஊழியக்காரரை கூட நம்பாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர்கள் கடைசி நாளிலே வந்தபோது ஆண்டவர் கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே உமது நாமத்தினால எங்க தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினோம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவார்கள், உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, ஆண்டவருக்கு அவங்களை தெரியாது. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள். அல்லேலூயா. அதனால எங்கேயாவது அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா அப்படியே நடக்குது, அவர் அப்படியே சொல்றாரு, அவர் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்டவங்களும் ஆட்டுத்தோலை போர்த்தி இருக்கக்கூடும். ஆகவே அப்படிப்பட்ட சபைகளையும் தேடி போகாதீங்க. எனக்கு தெரியும், இந்த சபையில் இருக்கிற சில வேறு சில சபைக்கு போறாங்க. அவங்க வார்த்தை ரொம்ப இன்பமா இருக்குது. அந்த பாஸ்டர் அப்படியே அழுதுருவாரு. அவர் சொன்னா உள்ளமெல்லாம் உருகிரும், உள்ள அப்படியே உருகிற மாதிரி பேசுவாரு. அப்படி நல்ல ஒரு கொஞ்சம் ஆதரவான கொஞ்சம் ஆறுதலான வார்த்தையை கேட்கலாமே, அவர் நமக்கு தானே ஆறுதல் சொல்றது அப்படின்னு போறாங்க. நீங்க கொஞ்சம் யூடியூப் எடுத்து அவருடைய சபையை பத்தி பாருங்க, என்னவெல்லாம் போடுறாங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராட் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. நான் எந்த ஊழியக்காரையும் குறை சொல்லல. ஏனென்றால் இப்படியெல்லாம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், சபைகள் இருக்கிறது. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்க அல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களையும் தேடி போக கூடாது. நம்முடைய சபையில என்ன இருக்குதோ, நம்ம வீட்டில் என்ன இருக்கிறதோ அதுதான் நமக்கு சாப்பாடு. அல்லேலூயா. தினம் ஹோட்டல்ல நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகுது, தினம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா என்ன ஆகுது, உடம்புக்கு என்ன ஆகும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால இந்த சபையிலே ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ, எந்த செய்தியை கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு. அல்லேலூயா. ஒரு விசுவாசி இப்படி ஒரே கர்த்தரும் ஒரே ஸ்நானமும் உண்டது போல ஒரு சபை தான் இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கோயம்புத்தூர்ல நமக்கு ஒரு பிரியமான ஒரு குடும்பம் உண்டு. அவங்க இங்கே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம அங்கே போய் சொல்லியிருக்கேன், அதை அந்த வீட்டில் போய் கதவை தட்டுனா அந்த பையன் வருவான். பையன் வந்துட்டு சொல்லுவான், அம்மா அம்மா சூலூர் பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படிம்பாங்க. எனது சூலூர் பாஸ்டர் வந்திருக்காருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வேற பாஸ்டரும் கோயம்புத்தூர்லையும் பாஸ்டர் இருக்கிறாங்க, சிங்கநாலூர்லையும் பாஸ்டர் இருக்கிறாங்க அர்த்தம். இல்லாட்டினா எப்படித்தான் சொல்லணும், அப்படி வந்த உடனே பாஸ்டர் வந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். நமக்கு ஒரே பாஸ்டர் தான். அல்லேலூயா. பாஸ்டர் வந்திருக்கிறான்னு சொன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம பாஸ்டர் வந்திருக்கிறாரு, நமக்கு நிறைய பாஸ்டர் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே சபை, ஒரே ஞானஸ்நானம், எல்லாம் ஒன்று தான் நமக்கு உண்டு. அதே மாதிரி அந்த சபையில் கொஞ்ச நாள், இந்த சபையில் கொஞ்ச நாள். எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற நிறைய சிலர் இங்கே தசவாங்க கொடுக்கறது இல்லை. திருவிருந்தன்னைக்கு அந்த சபையில் போய் தசவாங்க கொடுத்துட்டு 3 வாரம் இங்கே வர்றாங்க. அப்படியெல்லாம் நம்ம சபையில் ஆளுங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல. அப்ப ஒண்ணுல அந்த சபைக்கு போயிடணும், இல்லாட்டி இந்த சபையில் இருக்கணும். அங்க இந்த 2 தலை உள்ள பாம்பு இருக்கு தெரியுமா, 2 தலை உள்ள பாம்பு, 2 பக்கமும் தலை இருக்கும். எதுங்கடா வாழை தேடுனா இருக்காது. அதே மாதிரி இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. அப்படி இல்லை, நமக்கு ஒரு சபை, ஒரு மேய்ப்பன், ஒரே மேய்ப்பன், ஒரே சபை நமக்கு உண்டு. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்க, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லும் போது மறுபடியுமாக இவ்விதமாய் சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 13:22-23. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்க எச்சரிக்கையாயிருங்க. உங்களுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு சபை, ஒரு சத்தியம், ஒரு பிள்ளைய ஒரு வருஷம் ஒரு ஸ்கூல்ல, இன்னொரு வருஷம் இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து பாருங்க, படிக்காது, அது ஒழுங்கா படிக்காது, அது படிச்சு வராது. ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருந்து அங்கே கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டா அது முன்னுக்கு வரும். அதே மாதிரி சபையிலே நம்ம ஒரே சபையில இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த சபையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் என்னுடைய சபை, எனக்கு ஆண்டவர் என்னை நேர் வழியாய் கொண்டு வந்தார், இங்கே நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிற போதனைகள், இங்கே இருக்கிற ஆராதனைகள், இங்கே இருக்கிற பாஸ்டர், இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு போதும். அல்லேலூயா. போதும் என்று மனதுடனே கூடிய தேவபக்தியே இது போதாது. அங்க போய் கேட்கணும். அங்கே நல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க. நல்ல மாட்டுக்கு எங்களை எல்லாம் மாடுன்னு சொல்றீங்களா பாஸ்டர்? அப்புறம் ஆடுன்னா சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, இங்கே கொடுக்கிற உபதேசங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானது. நீங்கள் பரலோகம் செல்வதற்கே போதுமானது. அது கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். அல்லேலூயா. ஆகவே அங்கே நல்ல போதனை, அங்க நல்ல பாஸ்டர், அங்க பாஸ்டர் அழகு கருப்பா, இங்க கருத்த பாஸ்டர், அங்க வெள்ளை பாஸ்டர், அங்க ஆடிப்பாடி ஆராதிக்கிறாங்க, அங்க அது நடக்குது, இங்க அப்படி போனீங்கன்னா உருப்படாது. அல்லேலூயா. அதனால தேவன் கொடுத்த சபை கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பே அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமர் 16, 17, 18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், இந்த சபையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு உபதேசம் இருக்கிறது. இங்க என்ன, இதே மாதிரி மற்ற சபைகள் இருக்காது. ஒவ்வொரு சபையும் சற்று வித்தியாசமா இருக்கும். சிலது இன்னும் நல்லா இருக்கலாம், சிலது மோசமா இருக்கலாம். எல்லா சபையும் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் உங்களை எந்த சபையில வச்சிருக்கிறாரோ அங்கே கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களை உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்படித்தான். நான் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யும் போதெல்லாம் நிறைய பாஸ்டர்மாரு நம்முடைய சபை விசுவாசிகள் வீட்டில் போய் அவர் ஊழியமாச்சுறாரு, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு, அந்த சபைக்கு நீங்க போறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பிரிவினைகளையும் இடர்களை உண்டாக்குறவர்கள், அவர்களை விட்டு நீங்க எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொண்டிருக்க இந்த உபதேசத்துக்கு சற்று மாறாக யார் சொன்னாலும் அவர்களை விட்டு நீங்க விலகிடணும். அல்லேலூயா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட வைக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் மனுஷனோட, ஊர் ஜனங்களோட வைக்கலாம், சொந்தக்காரோட வைக்கலாம். ஆனா எப்போ நாம கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்துக்கு மாறாக அவர்கள் பிரிவினை உண்டாக்குகிறார்களோ, இடரலை உண்டாக்குகிறார்களோ, அப்பவே என்ன செய்யணும்? அவர்களை விட்டு விலகிடணும். அல்லேலூயா. அவர்களோட விலகினா பண்டியோட சேர்ந்த கண்டும் என்ன செய்யுமா? அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடாதான். பூவோட சேர்ந்த நாரும் அதை சொல்றாங்க, இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் சரியான வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிடணும். அவங்களோட என்ன வச்சிருக்க கூடாது? நம்ம சம்பந்தம் வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி அவளோட நம்ம எதுவும் வைத்துக் கொள்ள கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலே அப்படின்னா அட்ராக்டிவா பேசுவாங்க. அப்படியா, நீங்களோ உங்களை மாதிரி பரிசுத்தவன் நான் பார்த்தது இல்லை, உங்களை மாதிரி ஜெபம் பண்றத நான் எங்கேயும் கேட்டதில்லை, ஐயோ நீங்க எப்படி இருக்கீங்க, ஆனா அந்த சபையில இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அல்லேலூயா. சொல்லி இருக்கு, நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபல் இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா.
கபடில்லாத இருதயத்தை வஞ்சித்து விடுவார்கள். ஆகவே நாம கற்றுக்கொண்ட இந்த உபதேசம், இந்த சபையிலே கொடுக்கப்படுகிற உபதேசங்களுக்கு மாறாக யார் பேசினாலும் அவர்களை விட்டு விலகிடணும். ஏன்னா அவர்கள் நயவசனிப்பினாலே, இச்சக பேசினாலே பேசி உங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். சூலூர்லயே வந்திருக்கிறதா சொல்றாங்க, சூலூர்ல பெரிய ஒரு கட்டடம் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க, சபை ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. ஆட்களுக்கு தேவை, அப்ப நல்லா சொல்லுவாங்க, அதை செய்யறோம், இதை செய்யறோம், உங்களுக்கு உதவி செய்யறோம், பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செய்யறோம், இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் அந்த எந்த விதமான போதனைக்கு நீங்க போயிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 13:9 அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு விதமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 13:9, பலவிதமான அந்நிய போதனைகளால் ஒரு போதனையை நம்ம கேட்டிருக்கிறோம், ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். இனி பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதீர்கள். இது எனக்கு சொல்லி இருக்கு தெரியுமா? சிலவங்க பல சபைக்கு போறாங்க, சில நாள் இங்க வர்றதில்லை, திடீர்னு ஆளை காணோம், என்னன்னு விசாரிச்சாதான் தெரியுது அங்கே தாலாட்டுகிற பாலூட்டுகிற தாலாட்டுகிற சபைக்கு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அப்படியே கத்தருணை அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு அப்படி பேச தெரியாது. நான் தினகரன் அவருடைய அந்த இயேசு அழைக்கிறார் அதில் 15 நாள் கோர்ஸுக்கு போயிருந்தேன். அந்த யாரெல்லாம் அந்த கோர்ஸுக்கு போனாங்களோ வெளியே வந்த உடனே எல்லாம் தினகரன் மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க. கலங்காதே, திகையாதே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. நானும் போயிட்டு வந்த உடனே எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க, நம்ம பாஸ்டர் இனி அப்படிதான் பேசுவார். இந்த பாஸ்டர் மாறவே மாட்டார். 15 நாள் கோர்ஸ் இல்ல, 30 நாள் கோர்ஸ் ஆனாலும் நாம கற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டு என்ன செய்ய மாட்டோம், விலக மாட்டோம். அல்லேலூயா. பலவிதமான அந்நிய போதனைகள். அந்நியன்னா இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உபதேசம், இந்த கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு மாறான அந்நிய போதனைகள் அலைப்புண்டு தெரியாதீங்க. அந்த சபை, இந்த சபை, அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள் போவே சார். இந்த சபையில் இருக்கீங்கன்னா இந்த சபையில இருங்க. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைன்னு நம்புங்க. இங்க சத்தியத்துக்கு மாறாக எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நடப்பதாக உங்களுக்கு தெரிந்தால் எங்களது சொன்னா நாங்க கரெக்ட் பண்ணிக்குவோம். அதனால இது சத்தியத்தை பேசுகிற சபை, சத்தியத்தை போதிக்கின்ற சபை. அந்நிய போதனைகளால் என்ன செய்யக்கூடாது. ஆமா, இங்கிருந்து கிணத்துக்கடை போறாங்க உபவாச கூட்டத்துக்கும், இங்க உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. இங்க உபவாச கூட்டம் சனிக்கிழமை நடக்குது. இங்கிருந்து கிணத்துக்கடவை, எங்கிருந்து காந்திபுரம் போய் அங்கிருந்து கிணத்துக்கடவுக்கு ஒரு பஸ் ஏறி அங்கிருந்து கொஞ்சம் நடந்து போய் உபவாச கூட்டம் முடிஞ்சு வர்றாங்க. அல்லேலூயா. அந்நிய போதனை அலைப்புண்டு தெரியாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேறு சபைகளுக்கு எந்த காரணத்தை கொண்டு போவதே இல்லை. நம்முடைய சபையில கொடுக்கிற சத்தியத்தின்படி நடந்தா போதும், அப்படி நமக்கு இருக்கணும். அலையாதிருங்கள் போஜன பதார்த்தங்கள்னால அல்ல. சரி, இருக்கட்டும், கீழே வாசிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கொலேசியர் 2:8 வாசிக்கலாம். கொலேசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும், லௌகீக ஞானத்தினாலும், உலக ஞானத்தினாலும், மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய். ஆமா, உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களை செய்வாங்க. மாயமான தந்திரங்களை செய்து ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போய், அப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு போகாம பாத்துக்கோங்கன்னு. ஆமா, கொள்ளையடிச்சிட்டு போறதா திருடிட்டு போகாம பாத்துக்கோங்க. நிறைய பாஸ்டர் மாதிரி வேலை அதுதான் இருக்குது. இப்போ என்னவை பொறுத்தவரையிலே ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனோம்னா அந்த விசுவாசி சொல்லுவாங்க, பக்கத்தில் விசுவாசி தான் அப்படிம்பாங்க. எந்த சபை விசுவாசி? நம்ம சபை விசுவாசி இல்லைன்னா அங்கே ஜபம் பண்ண கூப்பிட்டா கூட போக மாட்டேன். சிலவங்க அப்படி இல்லை, எங்க வீட்டில் ஆமா அங்க நம்ம சபையில இருக்கிறாங்க, எங்க சபையில பெண்கள் கூடுகை நடக்குது, பெண்கள் ஆசீர்வாத கூடுகை, பெண்கள் மாநாடு நடக்குது, வாங்கன்னு உடனே போயிடுவாங்க. இங்க வர மாட்டாங்க. இங்க ஒரு நாள் கூட்டம் நடத்தி பாருங்க, ஒரு உபவாச கூட்டத்துக்கு வர வேண்டாம், விசேஷத்தை கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, தூங்குவாங்க. ஆனா பெண்கள் கூடுகை அப்படின்னு வேற பாஸ்டர் வந்து, உங்களுக்கு தான் பாஸ்டர் சிஸ்டர் கொடுக்குறேன், நீங்க ரொம்ப நல்லவங்கல்ல, நீங்க சத்தியத்தை கேட்கறது எனக்கு பிடிக்கும், வாங்க அப்படின்னு போவாங்க. அல்லேலூயா. அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதுங்க. இங்க உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படுது. சொல்லப்படுது, ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அல்லேலூயா.
கிறிஸ்துவை பற்றினது அல்லாமல் வேறு உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்படும், நமக்கு தெரியாது. ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் அதெல்லாம். இந்த மாதிரியான காரியங்கள் ஸ்லோ பாய்சன் மாதிரி வேறு ஏதாவது போதனைகளை உங்களுக்கு மனசுல போட்டுருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன என்ன தூங்கிட்டீங்களா? கவனமா இருக்கீங்களா? இது வேற மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வருஷத்துல ஒரு தடவையாவது கொடுங்க இப்படி. ஆமா, நான் இன்னைக்கு கொடுக்குறேன், வருஷத்துல ஒருக்கா கொடுங்க. நம்ம ஆளுகளுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலும் பத்தாது. ஆமா, அல்லேலூயா. சரி இருக்குதா? அப்ப பாருங்க, இங்க சொல்லப்படு மாயமான தந்திரங்கள்னாலும் கொள்ளை கொண்டு போக கூடாது. எபேசியருக்கு 4:14 எபேசியர் 4:14 பவுல் விதமாய் சொல்லுகிறார், இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல். ஆமா, இனி நம்ம குழந்தைகளா இருக்காது. குழந்தைகள் தான் அம்மா கூட சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்பா கூட சாப்பிட்டியா? ஆமா சாப்பிட்டேன். அல்லேலூயா. இதுக்கு இருக்கு அப்படி எதை கேட்டாலும் ஆமா சாமி போடும். அப்படிப்பட்ட கூட்டமா இருக்கக்கூடாது. சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். பைபிள் ஸ்டடிக்கு வந்தா தானே சத்தியம் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா சத்தியம் தெரியாது. எப்படி தெரியும்? இங்க வர்றதே 8:30 மணிக்கு சர்வீஸ்னா நிறைய பேர் ரெகுலரா 9:15 வர்றாங்க. ஏன்னு தெரியல எனக்கு. அவங்களுக்கு 9:30 ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஞாபகம் போல் இருக்குது. 9:15 9:30. எனக்கு இந்த லேட்டா வர்றவங்களை பார்த்த உடனே எனக்கு இங்கிருந்து ஒன்று புறப்படும் பாருங்க, அப்படியே குத்திடலாமா அப்படின்னு இருக்கும். ஒரு அம்பு இருந்தா எஞ்சிருவேன். அம்பு இல்லை, இங்கிருந்து எஞ்சா அந்த கதவு அந்த வரும்போதே 8:30 மணி ஆறதுன்னா 8:30 மணி ஆண்டு. அதை கூட கடைபிடிக்க முடியலன்னா நம்ம என்ன கிறிஸ்தவர்கள், என்ன சீஷர்கள்? வாரத்துல ஒரு நாள் 8:30 மணிக்கு சபைக்கு வருங்கன்னா 8:45 9 9:15. ஏதோ ஒரு நாள் தவறுதலா வந்துட்டாங்க, ஏதோ ஒரு காரணம், ஒரு வண்டி லேட் ஆயிடுச்சு, பஞ்சர் ஆகி போச்சு அப்படின்ட்டா பரவாயில்ல. சிலவங்களை அதையே வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைத்தனம். குழந்தை பாருங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு கரெக்ட் டைம். அந்த பிள்ளை கூட அம்மா அம்மா புறப்படுமா, எடுத்து வைமா, வாத்தியார் திட்டுவாருமா. அங்க ஓடுதுங்க பிள்ளைகள், குழந்தைகள். அந்த குழந்தை இந்த குழந்தைகளா? போலாம் போலாம். இவன் என்ன ஆயிடுச்சு? 9 மணிக்கு போனா என்ன ஆயிடுச்சு? 9க்கு போனான்னு, 10க்கு போனான்னு, 11க்கு போனான்னு, 12க்கு போனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் நிறைய பேருங்க இருக்காங்க. மனுஷன் சூதும் வஞ்சிக்கிறதுக்குமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகள்னாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவாயிராங்க. அலையே கூடாது. அல்லேலூயா. ஆமா, கடல் அலை அலைந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. உறுதியா இருக்கணும். சபையில உறுதியா இருக்கணும், போதகத்துல உறுதியா இருக்கணும். டைமை ஃபாலோ பண்ணும். நான் எவ்வளவு நாள் சொல்லிட்டேன், டைமை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஊழியக்காரருக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கும் அது பிடிக்கும். அல்லேலூயா. தாமதத்தை பத்தி ஒரு நாள் பைபிள் வசனத்தில் பேசியிருக்கிறேன். மறுநாள் இன்னொரு நாள் பேசணும். தாமதமாய் வந்தா என்ன நடக்கும்னா, வேதம் சொல்லி இருக்கிறது, ஆயத்தமாயிருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், மற்றவர்கள் வந்து கதவை தட்டினார்கள், எங்களுக்கும் திறவும் எங்களுக்கும் திறவும்னு. அப்போ நான் உங்களை அறியேன்ட்டார். அந்த சபையில முந்தி விசுவாசிகளுக்கு தெரியும், அந்த சபையில கதவே பூட்டி இருக்கும். லேட்டா வந்தவங்க திரும்பி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்க ஃபர்ஸ்ட் வீக் போட்டலான்னு நினைக்கிறேன். மற்ற வீக் பூட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீக் போட்டா கூட்டம் குறைஞ்சிடும், நமக்கு சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாயிடும். அப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறேன். கதவு பூட்டி இருக்கிறேன், பேனர் வச்சிருக்கேன், குனிஞ்சு வர சொல்லியிருக்கேன். அங்க 2 வாசல் இருந்ததா? முதல் வாரம் அங்க ஒரு பேனர் கட்டியிருப்போம், உங்களுடைய தாமதத்திற்காக நாங்கள் வருந்துகிறோம். அப்படி ஒரு பேனர் கட்டியிருப்போம். வாசிட்டு அப்படியே வந்து மெதுவா உட்கார்ந்துருவாங்க. அடுத்த நாள் என்ன செய்வோம், அந்த முதல் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு சைடுல இந்த கதவு பூட்டி இருக்கு தேடி பார்ப்பாங்க, அந்த கதவு திறந்து. அப்ப என்ன பார்த்துட்டு தானே வரணும். இப்ப பின்னால வர்றவங்களுக்கு என்ன பார்க்க வேண்டியது இல்லை. அப்படியே எவனொருவன் ஊழியக்காரனை பார்க்க பயப்படுகிறானோ அவன் வாழ்க்கையில ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஊழியக்காரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாம போனா கூட ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, ஊழியக்காரரை பார்த்து ஸ்தோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நானும் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்கயா இந்த கதவை திறந்து விட்ட உடனே இந்த மாடுகளை ஒரு இடத்துல அடைச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி ஒரு இடம் இருக்கு, கேட்டில் ஷெட் அப்படிப்பாங்க. நான் அதுல வேலை செஞ்சவன் தான், கேட்டில் ஷெட். அதை திறந்து விட்ட உடனே பாயும் பாருங்க, ஒவ்வொன்று இடிச்சு தள்ளிட்டு அதே மாதிரிதான் பாஞ்சு போகுதுங்க. மாடுகள் மாதிரியோ தெரியல, இல்லைங்க, ஒரு ஒரு டீசன்சி இருக்குது.
ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்க்கணும், இல்லாட்டி எனக்கு மனம் கொதிக்கும். சிலருக்கு கேட்ப, அவங்க வரலையோ, இவங்க வரலையோ, இந்த வாரம் வரலையோ, 2 வாரமா வரலையா, ஐயோ ஆண்டவரே, அந்த வாரம் பூரா தூக்கம் இருக்காது. உங்களால தான், வேற யாராலையும் இல்லை. யோசித்து பாருங்க, எப்படி இருக்கிறீங்க நீங்க. உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களால டைமை ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து கேட்க முடியல, நல்லா தூங்குறீங்கன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. தூக்க வியாதி பிடிச்சிருக்கு, தூக்கத்தின் ஆவி பிடிச்சிருக்கு, தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு சத்தம் போடுறாங்க, பாடுறாங்களே, பேசுறாங்களே, அப்படின்னா அதை கேட்கறது இல்லைன்னா நீங்களாம் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். சர்ச்சில் வந்து தூங்க வர்றீங்கன்னா நீங்க ஒரு வழி பண்ணலாம், மேலே ஒரு பெட்டு போட்டு வச்சிருக்கேன், பார்த்தீங்களா பார்க்கலையா, ஒரு பெட்டு போட வச்சிருக்கேன், போய் படுத்து தூங்க, நிம்மதியா தூங்கிட்டாவது போங்க. இங்க உட்காந்து ஒரு சத்தம் பண்ண முடிச்சிருவாங்க, அடுத்த அப்புறம் அதெல்லாம் வேண்டாம். நீங்க மேல போய் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு சாப்பாடு தான் சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே இருங்க. ஏங்க இதை கூட உங்களால ஒரு 2.5 மணி நேரம் முழிச்சிருக்க முடியல, ஒரு 2.5 மணி நேரம் சர்ச்சுக்கு சரியா வர முடியல. யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எப்படி ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்குன்னு அர்த்தம் யோசித்து பாருங்களேன். அப்போ நிச்சயமாக இந்த விதமான குழந்தைத்தனமா இராதபடி நம்ம பார்த்துக்கணும். குழந்தை தான் எங்க விட்டாலும் தூங்கிறோம், அது நல்லா காத்து வந்தா போதும். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்றேன், கொஞ்சம் நீங்க ரெடி ஆகணும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசம் இங்கே போதிக்கப்படுகிறது. எங்களுக்கும் ஆட தெரியும், பாட தெரியும், உங்களை பாராட்ட தெரியும், உங்களை தாளாட்டவும் எங்களுக்கு தெரியும். நான் 3 பிள்ளைகளை பெற்று வளர்த்தவங்கள, எனக்கு தாளாட்ட தெரியாதா? ஆமா, 3 பிள்ளைகளும் என்கிட்ட தான் வளர்ந்துச்சு, நான் தான் ஊட்டுவேன். அல்லேலூயா. தாளாட்டும் எனக்கு தெரியும். உங்களை எல்லாம் தாளாட்டின்னா நீங்க ரொம்ப அப்பா சர்ச்சுக்கு போனா எவ்வளவு நிம்மதியா இருக்கு, பாஸ்டருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாம் அப்பா எனக்கு ஆறுதலா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இவ்வளவு வேதனையோட பிரச்சனையோட வர்றேனே, மீண்டும் பாஸ்டர் இப்படித்தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். எங்க உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒரு ஆபரேஷன். அன்னைக்கு ஃப்ரீடா சொன்ன மாதிரி ஒரு ஆபரேஷன். அல்லேலூயா. ஆபரேஷன் தாங்க தேவை. அல்லேலூயா. ஏன்னா நிறைய வியாதிகள் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யணும்னா இப்படி பேசித்தான் ஆகணும். நான் ரொம்ப கடினமா எல்லாம் இப்ப பேசுறது இல்லை, பேசுறேன்னா இல்லைங்கிறாங்க, பேசுறது இல்லை. அல்லேலூயா. கடினமா எல்லாம் பேசுறது, கடினமாய் பேசுறேன்னா அப்புறம் கூடாரம் காலி ஆயிரும். அல்லேலூயா. வர்றவங்களும் வராம விட்டுருவாங்க, ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. எனக்கு பென்ஷன் வருது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இப்ப அவர் தான் கவலைப்படணும். ஐயோ 2 குடும்பம் வரலையே, 2 குடும்பம் வரலையே அப்படின்னு கவலைப்படணும். எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இங்கே வசனம் எதற்காக கொடுக்கப்ப? உங்களை சீர்படுத்த, சரிப்படுத்த, உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களை கட்டி எழுப்ப இந்த வசனங்கள் கொடுக்கப்படுது. இல்லாவிட்டா நாங்களும் தாலாட்டு பாடல் எல்லாம் பாடுவோம். அல்லேலூயா. தாலாட்டு பாடல்லாம் வேதத்தில் ஏராளமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, வேதத்தில் ஏராளமான பாட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பாடி என்ன செய்யலாம்? உங்களை தாலாட்டலாம், பாராட்டலாம். அதுவல்ல, இங்கே உங்களை சரி செய்து இந்த 2 மணி நேரத்துக்குள்ள உங்களை ஒரு ஆபரேஷன் பண்ணி வெளியே அனுப்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பாஸ்டர் ஒரு ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கிறாரு, 1 மாசம் ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 மாசம் ரெஸ்ட் எடுப்பாங்கிறதா எனக்கு சந்தேகம். எடுக்கலைன்னா அவர் பாடு, நமக்கு என்ன. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா டாக்டர்கிட்ட போயிட்டோமா, இனி டாக்டர் சொல்றதை கேட்கணும். பாஸ்டர்கிட்ட போயிட்டோமா, பாஸ்டர் சொல்றதை கேட்கணும்.
அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அந்த டாக்டர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் சரியாகும். அதே மாதிரி சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொல்றாரோ அப்படி செஞ்சாதான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும், இல்லாவிட்டு அடைய முடியாது. அல்லேலூயா. சரி இருக்கட்டும், கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. தீத்துக்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. தீத்து 1:7 ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரணம் விதமாய் குற்றச்சாட்டப்படாதவனும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கு. குற்றஞ்சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முற்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், நீதிமானும், பரிசுத்தவானும், இச்சையடக்கம் உள்ளவனும், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்வர்களுமாய் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகிற ஊழியருக்கு இந்த குணமெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்கு போதனை செய்கிற ஊழியர்கள் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாய் காணப்படுகிறார்களா, இல்லை இந்த ரொம்ப கோவப்படுறாரு அப்படி இப்படி ஏதாவது காணுகிறீங்களான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் அநேக ஊழியர்கள் இந்த தகுதி இல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யல, வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? கடைசியா சொல்றேன்னா, கேட்டுக்கொண்ட உபதேசங்களை கீழ்ப்படியுங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. எங்களிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. அவ்வளவுதான். இதுக்கு கை கொள்ளுங்க. இங்க சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமையும் மாறும். இப்பொழுதுக்கு நிலைமை மாறும். உங்களுடைய தரித்திரம் மாறும், உங்களுடைய கஷ்டம் மாறும், உங்களுடைய எல்லா நிலைமைகளும் மாறும். ஆனா இந்த வசனத்தை கேட்கறதுல அதான் சொன்னேன், டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்காருன்னா சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிடு, சாப்பிட்ட பிறகு இன்னொன்று சாப்பிடு, நைட்டில் இதை சாப்பிடுனா அப்பதான் சாப்பிடணும். அது இல்லாம சாப்பாட்டுக்கு முந்தி சாப்பிட வேண்டியது சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டா என்ன யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமில்லை, யூஸே கிடையாது. அதே மாதிரி இங்கே சொல்லப்படுகிற வசனங்களை கை கொண்டீர்களானால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்கள் வானத்தின் பணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பரிசுத்தவான்கள் ஆக்குவார். தம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்றேன். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்களின் பலனை இறந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அடுத்த வசனம் முக்கியமான வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லாமல் இருப்பீர்களாக. இங்க கேட்கிற சத்தியத்துக்கு மாறாக உங்களிடத்தில் யாராவது ஒரு புதிய சத்தியத்தை கொண்டு வருகிறார்கள், உங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்து ஒரு டிராக்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா என்ன செய்யணுமா? அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீங்கள் இங்கே கேட்டிருக்கிற இந்த பூரண சத்தியத்திற்கு மாறாக எதையாவது, ஏன் முக்காடு போடணும்னு சொல்லியிருக்கு, எடுங்க வசனத்தை நான் பேசுறேன் பாருங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தன் வந்தா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லணும். ஒரு இல்லையா சொல்லுமா? எங்க சபையில என்ன போதிக்கிறாங்க? ஸ்திரீகள் என்ன போடணும்?
முக்காடு போட வேணும்னு சொல்லுறாங்க. அதுதான் எங்களுக்கு சத்தியம். உங்க சபையில கால் கழுவி திறந்து கொடுக்குறாங்கன்னா இல்ல, எங்க சபையில் அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த சத்தியம் போதும். அல்லேலூயா. ஏனென்றால் பவுல் அவிதமாகத்தான் சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக கால் கழுவி திருவிருந்து கொடுக்கணும்னா பவுல் கண்டிப்பா சொல்லி இருப்பாரு. என்ன செய்யணும், என்னென்ன வார்த்தைகளை அவர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கார். அவர் அதை சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இயேசு காண்பித்தது தன்னுடைய தாழ்மையை காண்பிக்கும்படியாய் சொன்னார். இவ்வளவு, நானே உங்களுடைய கால்களை கழுவினால் நீங்கள் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவுங்கள் சொன்னார். அதுதான் தாழ்மையை. தலைவனாய நானே கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று தன்னுடைய தாழ்மையை காணும்படியா அப்படி சொன்னார். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இங்கே நாம் கேட்டிருக்கிற சத்தியத்திற்கு மாறாக யாராவது வழியிலையோ ரோட்டிலையோ பஸ்ஸிலையோ வெளியே எங்கேயோ உங்க வீட்டிலையோ வந்து ஏதாவது சொன்னார்களானால் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னா சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னா அப்படி வாசல்லே நிற்கணும். அல்லேலூயா. நம்மளா வர்றதுக்கு ஐயோ வந்துட்டாரு, ஒரு சின்ன காணிக்கை கொடுக்காம எப்படி இருக்கிறது, கொடுத்தா மறுபடியும் வருவார், அந்த காணிக்கைக்கு வருவார் மறுபடியும். இல்லை, நமக்குன்னு ஒரு போதகர், நமக்குன்னு ஒரு சபை. சத்தியத்துக்கு மாறாக சொல்லு. அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லாமலும் இருங்கள். சொல்லுமா, போயிட்டு வாங்க பாஸ்டர், நாங்கள் சர்ச்சு தான் போகிறோம், நாங்கள் எங்கே தான் போகிறோம், நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், அங்கே எங்களுக்கு நல்ல சத்தியம் கிடைக்குது, போதும் போதும் பாஸ்டர், போயிட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னு விசாரிக்க கூட செய்யக்கூடாது. எங்கேருந்து வர்றீங்க, ஏன் வர்றீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், நமக்கு ஒரு சர்ச் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஃப்ரெண்ட் ரூமில் நம்முடைய கேலண்டர் போட்டிருக்கீங்களா, வசனம் வச்சுருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா? சில இடத்துல 2 தொங்குது. நானா நீயா, நீயா நான், நீயா நானா அப்படின்னு அங்கே போன உடனே எனக்கே தோணுது, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி அந்த கேலண்டர் சொல்லுது. ஒரே சபை. உங்களை பார்த்த உடனே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல்ல வெளியே இருந்து பார்த்தாலே உங்கள் வீடு தெரியணும், வெளியே ஒரு வசனம் வைக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா முதல்ல கிறிஸ்தவன்னு தெரியறதுக்காக ஒரு வசனத்தை வெளியே வைக்கணும். உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் எந்த சபைங்கிறது அங்கே இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு கேலண்டர் இருக்குன்னு சொன்னாங்க, தேவைப்படுறாங்க இன்னொன்று வாங்கிட்டு போங்க. இருக்குல்ல? ஆமாம். பெட்ரூம்லேயும் ஒன்று போடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பெட்ரூம்லேயும் ஒன்று போட்டுக்கோங்க, நம்ம இந்த சபை, நம்ம பாஸ்டர். சிலவங்க பாஸ்டர் பேரே மறந்து போயிடுது. ஆமாம், பெட்ரூமில் ஒன்று போடுங்க, அப்போ தான் பாஸ்டர் பேர் ஞாபகம் வரும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறேன். காலத்துக்கு தகுந்த, இந்த காலத்தில் ரொம்ப நடக்குது. அதனால நீங்க ஏமாந்து போகக்கூடாது, ஒருவரும் உங்களை வஞ்சித்து விடக்கூடாது என்று இயேசுவும் சொன்னார், பவுலும் சொன்னார். அதை நானும் இன்னைக்கு தான் சொல்றேன். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தவறான உபதேசங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியாதுங்க, அது தவறான உபதேசம்னு உங்களுக்கு தெரியாது, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. நாள் 2 பேர் வந்தாங்க, நல்லா வந்தாங்க. ஒருத்தவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க, ஒரு நிமிஷம் பேசலாமான்னாரு. நானும் வெளியே தான் என்ன அப்படின்னு, நாங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு இது வச்சுருக்குறோம், அந்த ஆர்எச்ஆர் ஹோட்டலில் சனிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதை பற்றி சொல்லுவோம், இதை பற்றி சொல்லுவோம்னா. அப்படின்னா அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு. உங்கள் நம்பர் கொடுங்க. நம்பர்லாம் வேண்டாம், நான் அங்கே வந்தால் கொடுக்குறேன்ட்டேன். சிலவங்க உடனே நம்பர்லாம் கொடுத்து, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்து, நீங்கள் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள், எதை சொன்னாலும் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்கும் தலையாட்டக்கூடாது. அல்லேலூயா. நேராக நிற்கணும், நேராக பேசணும். இதை பற்றி நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணுமா, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய கேட்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணுமா, உத்தரவு சொல்லும்படி. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை ஒருவேளை நீங்கள் அப்படி யாருக்கிட்டையாவது உங்களை பார்த்தாங்க, பேசினாங்க, வந்தாங்க அப்படின்னா அந்த தகவலை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அவங்க என்ன பேசுகிறாங்க முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்ககிட்ட என்ன பேசுனீங்க, அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல. ஆமாம், நீங்கள் தான் வந்தாரை வாழ வைக்கும் என் வீடு அப்படின்னு பேசியிருப்பீங்களே, வாங்க டைம் இருக்கும்போது வாங்க மாஸ்டர் அப்படி இருப்பாங்க. இவங்கெல்லாம் சொல்லவே கூடாது. இனிமேல் இந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி சொல்லுவா, கடவுளே 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். காலம் ரொம்ப கொடிதா இருக்கு. யாரை இன்னைக்கு உலகத்துல யாரை ஏமாத்தலாம் அப்படிங்கிறது தான் நோக்கமே, மனுஷ நோக்கமே. அதே மாதிரி நிறைய ஊழியங்களும் அப்படி இருக்கிறது. கவனமா இருக்கணும்னு இயேசு வாழ்ந்திருக்கும் போதே சொன்னாரு, சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பவுலும் எச்சரித்திருக்கிறாரு. அதைத்தான் நானும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.